தமிழகத்தில் சமீபத்தில் 29/6/2026 மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் சாத்தாங்குடி கிராமம் இங்கே ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்த பார்த்திபன் என்பவரும் ஓபிசிஐ சேர்ந்த திவ்யதர்ஷினி என்ற பெண்ணும் வயது 17, பார்த்திபன் 19, திவ்யதர்ஷினிக்கு வயது 17. உங்களோட டிஃப்ரென்ஸ் பாருங்க, 17. இன்னும் திவ்யதர்ஷினி இன்னும் முழுமையான, அதாவது எப்படி சொல்றது, அடல்சன்ட் ஏஜ் வரல, ஆனால் 19. இன்னையிலே இவங்க 2 பேரும் ஒரு கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக வந்துருது. தற்கொலை செய்தவன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா மயிலாடுதுறை சீராடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் வரங்க வட்டாட்சியர் தலைமையில் அந்த மேற்கொண்டு பிரச்சனை பெருசாகாமல் இருக்கக்கூட அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. இந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புல 2 பேர் தரப்பிலும் முக்கிய கோரிக்கை வைக்கப்படும் போது பார்த்திபன் தரப்புல என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா அவருக்கு அந்த அவருடைய உடற்கூறு ஆய்வு ஃபாரன்சிக் மற்றும் தடவியல் சோதனை மூலம் எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஒரு அரசாங்க வேலை, ஒரு மனை பெறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதிக்கப்பட்ட பார்த்திபன் தரப்பில் பேசப்பட்டது. அதே இவர்கள் தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இதில் சமூக வலைத்தளத்தில் சில கேள்விகள் இதில் வைக்கப்படுகிறது. என்னன்னா, ஆக்சுவலாக இது ஒரு பார்த்திபன் ஒரு 19 வயதுக்காரன், அந்த பெண் ஒரு 17. இதில் ஆணவ கொலைன்றது எங்கே வருகிறதுன்றது ஒரு விஷயம். என்ன காரணம்னா, ஒரு அடல்சன் ஆக்சுவலாக இது ஃபோக்சோ ஆக்ட்ல தான் போகணும், அந்த இது போகல. அப்படி இருக்க பொழுது எந்த ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விசிக தரப்புல இருந்து வீடு வேண்டும், எங்களுக்கு அரசு வேலை வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருப்பிடத்தை கோரிக்கை வைக்கப்படுது. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக இதில் ஒரு விவாத பொருளா இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது ஆணவ கொலையா அப்படிங்கிறதே முதல்ல தெரியாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, விசிகாவினர் இந்த செய்தி வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துறார்கள். அப்ப அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வரும் பொழுது இது வெறும் ஒரு தற்கொலை தான். அதாவது அந்த பெண் இறந்தது, முதல்ல அந்த பெண்ணோட அந்த உடற்கூறாய்வு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அதை என்ன சொல்றாங்க, இல்ல இது வெறும் தற்கொலை தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி தற்கொலை தான் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மீட்டிங், அந்த போராட்டத்தில இருந்தே ஒரு ஆள் திருமாவளவனுக்கு போன் பண்றாரு. அடுத்த கட்டம் என்ன பண்றது, தற்கொலைன்னு வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த ஆடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல லீக் ஆயிருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த நேரத்துலதான் திருமாவளவன் இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை வைக்க சொல்லி கேட்கிறாங்க. இந்த கோரிக்கைகளை வச்சு உங்க போராட்டத்தை தொடர்றாங்க. என்ன போராட்டம்? இந்த பார்த்திபன் அவருடைய அந்த உடல்கூறு ஆய்வு ரிப்போர்ட் வீடியோகிராஃப் பண்ணணும், அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலைகள் வழங்கணும், வீட்டு மனை பட்டா கொடுக்கணும், அப்படி இப்படின்னு ஒரு பல கோரிக்கைகளை அதுல கொண்டு வைக்கிறாங்க. அந்த உடற்கூறு ஆய்வு முடிவுகள் எங்க கிட்ட நீங்க தரணும் இப்படின்னு எல்லாம் சொல்லி இந்த பிரச்சனையை இன்னும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் அந்த போராட்டத்தை தொடர்கிறார்கள். அப்ப இவங்க பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்க, இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்று நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்தும் இதுக்கு ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப எப்படி ஒரு அரசாங்கத்தை மிரட்டி இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இடத்துல. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவருடைய உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட்டும் அதுலயும் தற்கொலை என்று வந்திருக்கிறது. நான் உடல்ல எந்த விதமான காயங்களும் இல்லை, எதுவும் இல்லை, இது தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்தும் அந்த பையனுடைய ரிப்போர்ட்டும் வந்துருது. அப்ப என்ன நடந்தது, ஏது நடக்கிறது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை ஏன் ஒரு ஆணவ கொலை என்று எதற்காக சித்தரிக்க வேண்டும்? அவர்களை பிசிஆர் ஆக்டின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனா என்ன நடந்தது, எதற்கு நடக்கிறது எதுவுமே தெரியாம அதற்கு முன்னாடியே இவர்கள் வியன்கமாக ஆணவ கொலை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் நமக்கு இந்த இடத்துல மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அப்படி உண்மையிலேயே அந்த ஜாதி மக்களுக்காகத்தான் நாங்கள் செயல்படுகிறோம், அவர்களுக்காக நாங்க இவ்வளவு தூரம் எல்லாமே நாங்க பண்றோம், அதற்காக தான் இந்த போராட்டம் நடத்தணும், அதுக்கான கட்சி நாங்கள் அப்படின்னு எல்லாம் இவங்க கிளைம் பண்ணுவாங்கன்னா, இதை ஏன் வேங்கை வாசல்ல நீங்க செய்யல? பட்டியலின மக்களுக்கு திமுக ஆட்சியில் அவ்வளவு துரோகம் நடந்த போது ஏன் இதெல்லாம் நீங்க அங்க போய் செய்யல? அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க வச்சு இந்த மாதிரியான கள்ள கம்ப்ளைண்ட்டுகளை எல்லாத்தையும் நீங்க கொடுத்து அந்த ஒரு ஜாதியை வைத்து கொண்டு அவர்களை மிஸ்யூஸ் பண்ணி நீங்க இது ஒரு அரசியலாக்கி இன்னைக்கு இந்த அரசியலை விசிகா தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தான் இன்னைக்கு அந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு
என்ன சொல்றது, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இவர்கள் அதை முன்னெடுத்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திரும்ப பேசும் பொழுது ஒரு டயத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு, சரக்கு இருக்கு, மிடுக்கு இருக்கு, நீ போய் மத்த ஜாதி பொண்ணுகளை தூக்கிட்டு வான்னு இந்த பசங்களை வந்து மூளைச்சலவை செய்து இந்த சமுதாயத்து இளைஞர்களை இந்த வழியில கொண்டு போக வச்சதே அவர் தானே. இந்த இளைஞர்களை நீங்க அவர்கள் பெண்களை எப்படி ஒரு மனநிலையில அவங்கள பார்க்க வச்சது இவர்கள் தானே. ஒரு காதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ஒரு மென்மையான ஒரு உணர்வு, அந்த ஒரு 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 விஷயத்தை நீங்க பயன்படுத்தி அதை ஒரு ஜாதி அரசியலுக்காக அதை பயன்படுத்தி அதை வைத்து கொண்டு சமூகங்களுக்கு இடையில ஒரு பதட்டத்தை உருவாக்கி ஆணவ கொலை என்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வந்து இயல்பாக இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உண்மையாலுமே ஒரு காதலாக இருந்தாலும் கூட அதையும் கூட இந்த கண்ணோட்டத்துல பாக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனையும் அங்க ஏற்படுத்தி இதனால எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு ஒரு சமூகத்தினுடைய இதுல என்ன மாதிரியான இதை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பாருங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கட்சி இந்த பட்டியலின மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள், என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வி அதுக்கு அடுத்து வருது. வேங்கி வாசல் நீங்க போராடல, கடைசி வரைக்கும் நீங்க போராடல, கடைசி வரைக்கும் நீங்க அந்த மக்கள் நாங்க தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம்னு கூட சொல்லி ஒதுங்கி இருந்தாங்க. அப்போ நீங்க போய் அந்த மக்களுக்காக நீங்க ஒண்ணும் பார்க்கலையே, பண்ணலையே. அப்படி இருந்துட்டு இப்ப இதுக்கு நீங்க வந்து திடீர்னு ஒரு போராட்டம் நடத்துறோம், திடீர்னு இதுக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன என்கிற கேள்வி நமக்கு இங்க வருது இல்லையா? அப்ப வேண்டுமென்று ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டி விடுவதற்கான ஒரு வேலையை தான் இவர்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம இதுல இருந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கட்சி விசிகாங்கிறது ஒரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கட்சியாகத்தான் நாம் பார்க்கணும். ஏன்னா நீங்க அந்த ஜாதியை மேம்படுத்துவதற்காக நீங்க வந்து செயல்படல, சமூகத்துல தொடர்ச்சியாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையவே தொடர்ச்சியாக நீங்கள் வைத்திருக்க விட்டுமே விரும்புகிறீர்கள் அப்படி என்கக்கூடிய ஒரு நிலைதான் வருது. இந்த வழக்குல இவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. நீங்க ஏற்கனவே கூட சமூக வலைதளங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க இதை இறந்த உடனே இந்த வீடு வேண்டும், அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் எதுக்கு உடனடியாக இது என்னன்னே தெரியாம வைக்கிறாங்க. அப்ப இந்த கோரிக்கையை விற்பதற்காகத்தான் இதை ஆணவ கொலை என்று சித்தரிக்கிறார்களா அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இருக்கலாம். ஏன்னா அரசியல்ல வந்து இவங்க இந்த விசிகா கட்சி என்னைக்குமே இந்த மக்களுக்காக போராடியதாக சரித்திரம் இல்லை. இவர்களுடைய சுயநலத்துக்காக தான் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே விசிகால இருக்கும் பொழுது, திமுக கூட இருக்கும் பொழுதே திருமா சொன்னது நான் பேனருக்காக தான் அங்க இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும் பொழுது இவ்வளவுக்கு பின்னரும் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் ஒரு சமூகங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குனால இந்த கட்சி என்பது தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பாகத்தான் நம்ம பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த தேவையில்லாத என்னன்னே தெரியாததுக்கு முன்னாடி போராட்டத்தை நடத்தி இது இவ்வளவு தூரம் இதை பெருசாக்கிய யார் அதை செய்தார்களோ அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்.